அனைவருக்கும் வணக்கம். இன்றும் தாயகம், இலங்கை மற்றும் சர்வதேச செய்திகளுடன் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த செய்திகளுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். முதலில் தலைப்புச் செய்திகள். நிலுவைத் தொகையுடன் முதியோருக்கு கொடுப்பனவு, முதியோருக்கு அதிர்ஷ்டம், இலங்கையில் சம்பவம், இயற்கை அனர்த்தம் அறிவிக்க அவசர தொலைபேசி இலக்கம், இலங்கையை வந்தடைந்த பிரான்ஸ் போர்க்கப்பல், 3 முக்கிய படுகொலை அறிக்கைகளை சமர்ப்பிப்போம், சாமர சம்பத் அதிரடி, பட்டளந்தை அறிக்கை, குற்றவியல் வழக்குகளை தாக்கல் செய்ய முடியும், மனித உரிமை ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர், பேச்சுவார்த்தை தோல்வி, சுகாதார ஊழியர்கள் பணிப்புறக்கணிப்பு, சிகிரியாவை பார்வையிடச் சென்ற பிரித்தானியர் உயிரிழப்பு, 39வது பட்டமளிப்பு விழா யாழ் பல்கலையில் நேற்று ஆரம்பம், அமெரிக்கா கொடியை போர்த்திய சவப்பொட்டிகள் அனிமோஷன் வீடியோவை வெளியிட்டது கவுதி, ட்ரம்புடன் நேற்று சந்திப்பு. இனி விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன்னர் எமது காணொலி சேவைக்கு இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால், எமது காணொலிக்கு சேவைக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். தொடர்ந்து விரிவான செய்திகள். பேச்சுவார்த்தை தோல்வி, சுகாதார ஊழியர்கள் பணிப்புறக்கணிப்பு. நாடளாவிய ரீதியில் நேற்று 7 மணி முதல் 24 மணி நேர பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட சுகாதார தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு தீர்மானித்துள்ளது. சுகாதார தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு பிரதிநிதிகள் மற்றும் நீதி அமைச்சின் அதிகாரிகளுக்கு இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்த நிலையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. நீதி அமைச்சுடனான கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சங்கத்தின் தலைவர் ரவி குமு தேஸ் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையை வந்தடைந்த பிரான்ஸ் போர்க்கப்பல். பிரான்ஸ் கடற்படை போர்க்கப்பலான பிராவன்ஸ் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த இந்த கப்பல் கடற்படை வரவுப்படி வரவேற்கப்பட்டது. இந்த போர்க்கப்பல் 142.20 மீட்டர் நீளமும் மொத்தம் 160 நிர்வாக குழுவினரையும் கொண்டது. குறித்த கப்பல் இலங்கையில் தங்கியிருக்கும் காலத்தில் அதன் நிர்வாக குழுவினர்கள் கொழும்பில் உள்ள முக்கிய இடங்களை பார்வையிட திட்டமிடப்பட்டுள்ளது. உத்தியோகபூர்வ விஷயத்தை முடித்த பின்னர் நாளை மறுதினம் வியாழக்கிழமை இலங்கையை விட்டு குறித்த கப்பல் புறப்படவுள்ளது. பட்டளந்த அறிக்கை, குற்றவியல் வழக்குகளை தாக்கல் செய்ய முடியும், மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர். பட்டளந்தை ஆணைக்குழுவின் அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ள பரிந்துரைகள் தொடர்பாக சட்டமா அதிபரின் ஆலோசனையின் பேரில் குற்றவியல் வழக்குகளை தாக்கல் செய்ய முடியும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் பிரதீபா மகாநாமா கோவா தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிடும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பட்டளந்த விவகாரம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட ஆணைக்குழு தமது அறிக்கையில் பல பரிந்துரைகள் முன்வைத்துள்ளது. விரிவான சாட்சியங்களை பதிவு செய்வதன் பின்னரே இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. பட்டளந்தை விசாரணை அறிக்கை 1978ஆம் ஆண்டு அரசியல் அமைப்பில் மக்கள் உயிர் வாழும் உரிமை உள்ளடக்கப்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே உத்தேச அரசியல் அமைப்பில் மக்கள் உயிர் வாழும் உரிமையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. 3 முக்கிய படுகொலை அறிக்கைகளை சபைக்கு சமர்ப்பிப்போம். 3 முக்கிய படுகொலை அறிக்கைகளை சபைக்கு சமர்ப்பிப்போம். சாமர சம்பத் அதிரடி கருத்து. விஜயகுமார தூங்கா படுகொலை உள்ளிட்ட முக்கிய படுகொலைகள் தொடர்பான விசாரணை அறிக்கைகளை எதிர்வரும் காலத்தில் நாங்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்போம் என புதிய ஜனநாயக முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தெரிவித்துள்ளார். பட்டளந்தை விவகாரத்தில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதைப் போன்று 88 மற்றும் 89 காலம் பகுதியில் இடம்பெற்ற கலவரம் குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும் என பட்டளந்தை அறிக்கை குறித்து கருத்து தெரிவிக்கும் போது குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, பட்டளந்தை சித்திரவதை முகாமினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும்
என்பதில் எவ்வித மாற்று கருத்துக்கும் கிடையாது. அரசாங்கம் இந்த அறிக்கைகளை சமர்ப்பித்ததை போன்று பிரதான 3 படுகொலைகள் தொடர்பான அறிக்கைகளையும் பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும். 1989ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் 16 ஒருங்கிணைப்பாளர்கள் கொல்லப்பட்டனர். அதேபோல சுதந்திர கட்சியின் 6300 உறுப்பினர்கள் கொல்லப்பட்டனர். இவர்களுக்கு நீதி கிடைக்காத 1988ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்ட ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவுக்கு அநீதி இழைக்கப்பட்டது. இதனையும் ஆராய வேண்டும். மேலும் தமிழர்களுக்கு எதிரான இனக்கலவரத்தை மக்கள் விடுதலை முன்னணியே வழி கட்டவிழ்த்து விட்டது. தமிழர்கள் பலர் படுகொலை செய்யப்பட்டனர். அவர்கள் இன்று இன நல்லிணக்கம் பற்றி பேசுகின்றார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். நிலுவைத் தொகையுடன் முதியோர் கொடுப்பனவு 20ஆம் திகதி முதல் வழங்க தீர்மானம். குறைந்த வருமானம் கொண்ட 70 வயதுக்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு அரசாங்கம் வழங்கி வரும் 3000 ரூபாய் முதியோர் கொடுப்பனவு தொகையை 2024ஆம் ஆண்டு நவம்பர் முதல் காணப்படும் நிலுவைத் தொகையுடன் வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதற்கமைய எதிர்வரும் மார்ச் 20ஆம் திகதி முதல் குறித்த கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என தேசிய முதியோர் செயலகத்தின் பணிப்பாளர் சத்திர மிகுதும் அறிக்கை ஒன்றின் மூலம் தெரிவித்துள்ளார். அஸ்வஸ்வ பெறும் முதியோர்கள் குறித்து கொடுப்பனவானது நலன்புரி சபை ஊடாக பற்றிச்சீட்டு ஊடாக நேரடியாக அஸ்வஸ்வ வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். அதற்கமைய இதுவரை உதவித்தொகை பெறாத குடும்பங்களில் உள்ள முதியவர்களுக்கு மாத்திரம் மார்ச் 20ஆம் தேதி தொடக்கம் தபால் அலுவலகம் மற்றும் உப தபால் நிலையங்கள் மூலம் நிலுவையில் உள்ள கொடுப்பனவுகள் உள்ளிட்டவற்றை வழங்க தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதன் மூலம் பின்தங்கிய பிரதேசங்களில் உள்ள பயனாளிகள் எவ்வித சிரமமும் இல்லாமல் பணத்தை பெற முடியும் என்று அவர் தெரிவித்தார். இயற்கை அனர்த்தம் அறிவிக்க அவசர தொலைபேசி இலக்கம். சீரற்ற காலநிலையால் ஏற்படக்கூடிய இயற்கை அனர்த்தங்களை எதிர்கொள்ளக்கூடும் என்ற சந்தேகிக்கும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அது தொடர்பில் 117 என்கின்ற அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு அறிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். இந்த பணிகளுக்காக விசேட குழுக்கள் தயார் நிலையில் உள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். யாழ் கிளிநொச்சியில் கட்டுப்பணம் செலுத்திய ஐக்கிய மக்கள் சக்தி. உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி யாழிலும் கிளிநொச்சியிலும் நேற்று கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளது. யாழில் உள்ள 17 உள்ளூராட்சி சபைகளிலும் போட்டியிடுவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி பிரதி செயலாளரும் யாழ் மாவட்ட பிரதான அமைப்பாளருமான உமாசந்திர பிரகாஷ் யாழ் மாவட்ட தேர்தல் தெரிவட்டாட்சி அலுவலகத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள 3 உள்ளூராட்சி சபைகளினதும் கட்டுப்பணத்தை அக்கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் மரிய சீலனும் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளார். சிகிரியாவை பார்வையிடச் சென்ற பிரித்தானியர் உயிரிழப்பு. சிகிரியாவை பார்வையிடச் சென்ற வெளிநாட்டவர் ஒருவர் நேற்றைய தினம் மாரடைப்பால் உயிரிழந்துள்ளார். 78 வயதுடைய பிரித்தானிய நாட்டவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அவரது உயிரை காப்பாற்ற கடும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் அவரை காப்பாற்ற முடியாமல் போயுள்ளது. இந்த நிலை சம்பவம் தொடரில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பட்டளந்தை விவகாரம் ரணில் தப்பவே முடியாது. பிரதியமைச்சர் நளின் கேபகே பட்டளந்தை வதை முகாம் தொடர்பான குற்றச்சாட்டுகளில் இருந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தப்பிக்கவே முடியாது என்று பிரதியமைச்சர் நளின் கேபகே தெரிவித்துள்ளார். காலையில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து தெரிவிக்கையில் அரச பயங்கரவாதம் ஒன்று வரலாற்று காலப்பகுதியில் இருந்தே காணப்பட்டு வந்தது. வெள்ளை ஆடை அணிந்து மலர்த்தட்டை ஏந்தி வந்த ஆட்சியாளர்கள் அனைவரும் தவறளித்தவர்களாகவே செயற்பட்டு வந்துள்ளனர். தற்போது அவர்களின் முகத்திரையெல்லாம் கிழிந்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தாமாகவே முன்வந்து அல் ஜசீரா தேர்காணலில் இந்த விடயங்களை வெளிக்கொணர்ந்துள்ளார். தற்போது அவருக்கு அதிலிருந்து விடுபட முடியாத நிலை காணப்படுகின்றது என குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா கொடி போர்த்திய சவப்பொட்டிகள் அனிமேஷன் வீடியோவை வெளியிட்டது கவுதி. அழிக்கப்பட்ட அமெரிக்கா கப்பல்களுக்கு அருகில் அமெரிக்கா கொடி போர்த்தப்பட்ட சவப்பொட்டிகள் மிதப்பதை சித்தரிக்கும் ஒரு அனிமேஷன் வீடியோவை ஏமனில் உள்ள கவுதி கிளர்ச்சியாளர்கள் சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ளனர். ட்ரம்புடன் சந்திப்பு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கும் இடையில் விசேட சந்திப்பு ஒன்று நேற்று இடம்பெறவுள்ளது. இந்த சந்திப்பு தொடர்பில் டொனால்ட் ட்ரம்ப் ஊடக சந்திப்பில்
கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்துள்ளார். உக்ரைன் ரஷ்ய போரை முடிவுக்கு கொண்டு வரும் நிலைப்பாட்டுடன் இந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உடல்நலம் தேறி வரும் போப் பிரான்சிஸ் புகைப்படம் வெளியிட்டது வத்திக்கான். உடல்நலம் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போப் பிரான்சிஸ் உடல்நலம் தேறி வருவதாக தகவல் வெளிவந்த நிலையில் அதனை உறுதிப்படுத்தும் வகையில் அவரது புதிய புகைப்படத்தை வத்திக்கான் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. குறித்த புகைப்படத்தில் போப் பிரான்சிஸ் ஜெமில்லி மருத்துவமனையில் சக பாதிரியார்களுடன் பலிபீடத்தின் முன் சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்து திருப்பலியில் பங்கேற்றிருப்பதை காணலாம். போப் பிரான்சிஸ் கடந்த பிப்ரவரி மாதம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் வெளியான முதல் புகைப்படம் இதுவாகும்.